இன்று அரசு ஊழியர்கள் பெறும் ஊதியமும் சலுகைகளும் தானாக கிடைக்கவில்லை. பல தடைகளை உடைத்து நடத்திய எண்ணற்ற போராட்டங்களை தலைமையேற்று நடத்திய தலைவர்களின் தியாகங்களும் பங்கேற்றோரின் உறுதியான செயல்பாடுகள் மட்டுமே. சென்ற வாரம் அரசு துறைகள், அரசு ஊழியர்கள் உருவான வரலாற்றை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகும் தலைப்பு அரசு ஊழியர்களின் அடையாளமும் சந்தித்த போராட்டமும் பற்றி பார்க்க போகின்றோம். அனைத்து பதிவுகளுக்கும் தோழர்கள் ஆதரவு கொடுத்து வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பார்ப்பதையும் தாண்டி மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்தால் மேலும் பதிவுகளை உருவாக்க உத்வேகமாக இருக்கும். நன்றி. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. 1917 ரஷ்யாவில் தோழர் லெனின் தலைமையில் புரட்சி நடைபெற்று தொழிலாளர் அரசு அமைந்தது. புரட்சிக்கு பின் அங்கு அமைந்த அரசு தொழிலாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட வேலை நேரம், விடுப்பு, காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என பல்வேறு உரிமைகளை வழங்கியது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் உரிமைக்கான குரல்கள் ஓங்கி ஒலித்தன. ஆங்காங்கே தொழிற்சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இந்தியாவில் AITUC என்ற அகில இந்திய தொழிற்சங்கம் துவக்கப்பட்டதும் இந்த காலகட்டத்தில்தான். தமிழ்நாடு அரசு ஊழியர்களிடையே இதன் தாக்கம் ஏற்பட்டு 31/1/1920 அன்று NGO சங்கம் துவக்கமானது. இதன் முதல் தலைவராக நீதித்துறையை சேர்ந்த திரு அமித் அஷேன், MS சுந்தரேசன், MP சுரேன்மணி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு தலைமை வகித்தனர். 1928 அரசு ஊழியர்களின் ஊதியம், ஓய்வூதியம், விடுப்பு மற்றும் பயணப்படி ஆகியவைகளை கேட்டு சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சங்கம் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இவைகள் கிடைக்கப்பட்டன. எனினும் 1931 ஊழியர்களின் ஊதியம் வெட்டப்பட்டது. சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தில் 3 விழுக்காடு முதல் 18 விழுக்காடு வரை வெட்டு விழுந்தது. 1946 மாஸ்டர் ராமுன்னி 19 தோழர்களுடன் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு சைக்கிளில் வந்து ஆசிரியர் சங்கம் அமைத்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் உச்சகட்டமான இக்காலகட்டத்தில் விடுதலை போராட்டங்களே மேலோங்கி இருந்தன. 15/8/1947 நாடு விடுதலை அடைந்தது. அரசு ஊழியர்களின் முதல் வேலை நிறுத்தம் பற்றி பார்ப்போம் இப்போது. சுதந்திர இந்தியாவில் முதலாக நடைபெற்ற வேலை நிறுத்தம் சென்னை மாநில அரசு ஊழியர்கள் 15/12/1947 அன்று மேற்கொண்ட வேலை நிறுத்தமாகும். அன்றைய சென்னை மாநிலத்தில் இன்றைய கேரளம், ஆந்திரம் மாநிலங்கள் உள்ளடங்கியிருந்தன. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கேட்டு NGO யூனியன் தலைவராக இருந்த ஜெகதீஷ் ஐயர் தலைமையில் நடைபெற்ற இந்த வேலை நிறுத்தத்திற்கு எதிராக OP ராமசாமி ரெட்டியார் முதல்வராக இருந்த காங்கிரஸ் அரசு கடுமையான அடக்குமுறையை ஏவியது. ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இறுதியாக 22/12/47 அன்று வேலை நிறுத்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. 8 நாட்கள் நடைபெற்ற இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தண்டிக்கப்பட்டனர். அரசு துறைவாரியாக சங்கங்களை உருவாக்குவதற்கு ஊக்கமளித்தது. 1953 மொழிவாரி மாநிலங்கள் உருவாகி ஆந்திரமும் கேரளாவும் பிரிந்து தனித்தனி மாநிலங்களாக உருவெடுத்தன. NGO சங்கமும் தனித்தனியாக மாநில வாரியாக உருவாக்கின. 1960 தமிழ்நாட்டில் முதலாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் 1/6/1960 முதல் அமுல்படுத்தப்பட்டது. இந்த ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கியதை விட இளநிலை உதவியாளர்களுக்கு ₹20 குறைவாக வழங்கியது. இதனால் சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை முன்னுக்கு வந்தது. இக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டு படிப்படியாக தேர்தலில் போட்டியிட்டு 1967 ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் அரசின் மீது இருந்த கோபம் அரசு ஊழியர் ஆசிரியர்களை திமுகவின் பக்கம் சாய்வதற்கு உதவியது. 1962 நடைபெற்ற விலைவாசிக்கு எதிரான போராட்டம், 1965 நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் அரசு ஊழியர்களின், குறிப்பாக ஆசிரியர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டங்களின் மூலமே திமுக காங்கிரசிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. எனவே அரசு ஊழியர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என நம்பினர். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக கஜானா காலி என்று சொல்லி காங்கிரசின் மீது பழியை போட்டு கையை விரித்து விட்டது. மத்திய அரசு அகவிலைப்படி தருகின்ற போதெல்லாம் உரிய அகவிலைப்படியை தராமல் இனாம் தருவதைப் போல் 5ம் 10ம் கொடுத்து அரசு ஊழியர்களை வஞ்சித்து விட்டது. தட்டி கேட்க வேண்டிய அன்றைய தலைமையோ 5ற்கும் 10ற்கும் நன்றி சொல்லி அரசிற்கு விசுவாசமாக இருந்தது. 1967 அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் NGO யூனியனின் தலைவராக இருந்த ஆழ்வாரப்பன் என்பவர் அமைச்சர் ஒருவரின் நேர்முக உதவியாளராக நியமனம் செய்யப்பட்டார். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அன்றைய தலைமை வாய்மூடி மௌனமாக இருந்ததின் காரணமாக துறைவாரியான சங்கங்கள் மத்திய அரசிற்கிணையான ஊதியம் கேட்டு குரல் எழுப்பி வந்தன.
இக்காலகட்டத்தில் மத்திய அரசு வழங்கிய 8 அகவிலைப்படி தவணைகள் மாநில அரசு ஊழியர்களுக்கு மறுக்கப்பட்டது. தமிழக அரசு ஊழியர் இயக்க வரலாற்றில் நீங்கா இடம்பெற்ற தோழர் எம்.ஆர். அப்பன் மற்றும் தோழர் பரதன் ஆகிய இந்த இருவர்தான் இன்றைய எழுச்சிக்கு வித்திட்டவர்கள். தொழிற்பயிற்சி நிலைய பயிற்றுனர் சங்கத்தைச் சேர்ந்த தோழர் எம்.ஆர். அப்பன் மற்றும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தைச் சேர்ந்த ஜே.எஸ். பரதன் ஆகியோர் சிவ இளங்கோவுடன் சேர்ந்து ஒரு அணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். சிவ இளங்கோ தலைவராகவும் எம்.ஆர். அப்பன் பொருளாளராகவும் புறநகர் துணைத் தலைவராக ஜே.எஸ். பரதனும் தேர்வு செய்யப்பட்டனர். 1972ஆம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில்தான் அரசு ஊழியர்களின் அந்தரங்க கோப்பு ஒழிக்கப்பட்டதாக முதல்வர் அறிவித்தார். மாநாட்டில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தங்களின் மாத ஊதியம் அகவிலைப்படி உயர்த்த வேண்டும் என முழக்கமிட்டு பேரணியில் வந்தனர். மாநாட்டில் நடைபெற்ற விவாதங்களில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என முடிவெடுக்க வேண்டும் என பல்வேறு மாவட்டங்கள் வலியுறுத்தின. இவைகளுக்கெல்லாம் காரணம் எம்.ஆர். அப்பனும் பரதனும் தான் என்று அன்றைய தலைமை கருதியது. எனவே இவர்கள் இருவரையும் சங்கத்திலிருந்து நீக்கிவிட தீர்மானித்தது. இந்த நிலையில் எம்.ஆர். அப்பன் பொது செயலாளராக இருந்த ஐடிஐ சங்கத்தில் துறைவாரியான கோரிக்கைகளுக்காக வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அந்த வேலை நிறுத்தத்தின் போது இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை என்று பொருளாளர் பொறுப்பில் இருந்து எம்.ஆர். அப்பன் அவர்களையும் பரதன் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பல்வேறு மாவட்டங்களின் சங்க பொறுப்பாளர்களையும் சங்க பொறுப்புகளில் இருந்து நீக்கினர். என்ஜிஓ யூனியனிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று கூடி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் ஆர்.ஏ. கூடலிங்கம் அவர்கள் தலைமையில் என்ஜிஓ யூனியன் நடவடிக்கை குழுவை துவக்கினர். இது ஒரு போட்டி சங்கமாக இல்லாமல் என்ஜிஓ யூனியனுக்குள் சங்க ஜனநாயகத்திற்கான போராட்டத்தை நடத்தும் அமைப்பாக உருவாக்கப்பட்டது. எனினும் பிற்காலத்தில் இக்குழு அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக இயக்கம் நடத்தவும் செய்தது. முடக்கப்பட்ட 8 அகவிலைப்படி தவணைகளை வழங்க கேட்டு 1974 அக்டோபர் 31ஆம் தேதி சம்பள மறுப்பு இயக்கமும் 1975ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் தர்ணா போராட்டமும் நடத்தியது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கான நடைபெற்ற முதல் தர்ணா போராட்டம் இதுதான். போராட்டம் நடத்தியதற்காக தலைவர்கள் பணியிறக்கம், பணிமாறுதல் என பரவலாக தாக்குதல் நடத்தப்பட்டது அவர்கள் மீது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கண்காணிப்பாளராக பணிபுரிந்த டி.என். சீனிவாசன் தட்டச்சர் நிலைக்கு பணியிறக்கம் செய்யப்பட்டார். நடவடிக்கை குழுவின் சென்னை மாவட்ட தலைவராக இருந்த கே. ரங்கநாதன் கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டார். அகவிலைப்படி கேட்டு உண்ணாவிரதத்திற்கு தலைமை வகித்த தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் ஆர்.ஏ. கூடலிங்கம் அவர்கள் 1975இல் ஓய்வு பெறும் வரை தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டார். தோழர் எம்.ஆர். அப்பன் அவர்களையும் ஐடிஐ சங்கத்தின் சில தலைவர்களையும் இந்திய அரசியல் சட்ட பிரிவுகளின்படி பணி நீக்கம் செய்திட அரசு ஆளுநருக்கு பரிந்துரை செய்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பவே ஆளுநர் அந்த கோப்பை கிடப்பில் போட்டுவிட்டார். ஆகையால் அரசு ஊழியர் சங்கம் துவக்கப்படுவதற்கு முன்பாகவே நமது சங்கத்தின் முன்னோடிகள் கடுமையான அடக்குமுறையை சந்தித்துள்ளனர். 1977ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி சென்னை கோட்டை முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் என்ஜிஓ யூனியனுக்கு சங்கத்தின் சட்ட திட்ட விதிகளின்படி தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் உண்ணாவிரதம் நடைபெற்றது. அரசு ஊழியர் சங்க வரலாற்றில் இந்த உண்ணாவிரதம் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாகும். உண்ணாவிரதம் மேற்கொண்ட சில தலைவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களின் கவனத்தை இந்த உண்ணாவிரதம் ஈர்த்தது. நடவடிக்கை குழுவின் இடைவிடாத பிரச்சாரத்தின் காரணமாக ஊழியர்களிடையே போராட்ட உணர்வு தலை தூக்கியது. மேலும் தமிழ்நாட்டில் 1977இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்து எம்ஜிஆர் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது. நடவடிக்கை குழுவும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கமும் கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக போராட்ட குழு அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 9/6/78 முதல் வருவாய்த்துறை அலுவலர்களும் நடவடிக்கை குழுவினை சேர்ந்த ஊழியர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. எம்ஜிஆர் அரசு வேலை நிறுத்தம் மேற்கொண்ட அரசு ஊழியர்களை மிகவும் கேவலமாக பேசியது. அரசு ஊழியர்களின் குடும்ப பெண்களை எல்லாம் விமர்சனம் செய்தது. அமைச்சர் பொன்னையன் என்ஜிஓ தலைமையுடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்டார். முதலமைச்சர் எம்ஜிஆர் போராட்ட குழுவுடன் கோரிக்கைகள் குறித்து பேசுவதைப் போல பேசிக்கொண்டே என்ஜிஓ தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து பணிய வைத்தார். ஆனால்
போராட்ட குழுவில் இடம்பெற்றிருந்த எம்.ஆர். அப்பன் கோரிக்கைகளுக்காக அரசுடன் வாதாடினார். இப்போது துறைவாரியான சங்கங்களின் போராட்டங்கள் பற்றி பார்ப்போம். 1980 மற்றும் 81 ஆண்டுகளில் அரசு ஊழியர் இயக்க வரலாற்றில் போராட்ட ஆண்டுகளாகும். இந்த ஆண்டுகளில் கருவூல கணக்குத்துறை அலுவலர் சங்கம், மருத்துவத்துறை அமைச்சு பணியாளர் சங்கம், வணிக வரி பணியாளர் சங்கம், கூட்டுறவுத்துறை அலுவலர் சங்கம், வேளாண்மை துறை அலுவலர் சங்கம், வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், தொழிற்பயிற்சி நிலைய பயிற்றுநர்கள் சங்கம் என பல்வேறு துறைவாரியான சங்கங்கள் துறைவாரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடின. கருவூல கணக்குத்துறை அலுவலர் சங்கம் இக்காலகட்டத்தில் 2 வேலை நிறுத்த போராட்டங்களை நடத்தியது. இரண்டாவதாக நடைபெற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் இயக்குனர் சடகோபன் கடுமையான அடக்குமுறையை கையாண்டார். NGO யூனியன் மாநில நிர்வாகியாக இருந்த கருவூலத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டார். பல ஊழியர்கள் பதவி இறக்கம் செய்யப்பட்டனர். நாகமணி, மதுரையை சார்ந்த ஹரிபிரசாத் ஆகியோர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மருத்துவத்துறையில் துளசி பணி நீக்கம் செய்யப்பட்டார். வணிக வரித்துறையில் சுதந்திரன் பணி நீக்கம் செய்யப்பட்டார். பணி நீக்கம் செய்யப்பட்ட இவர்கள் அனைவரும் அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர்களான கே. கங்காதரன், எம்.ஆர். அப்பன் தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாக தலைமையின் தொடர் முயற்சியின் காரணமாக மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வணிக வரி பணியாளர் சங்கத்தின் வேலை நிறுத்தத்தை முறியடிக்க எம்.ஜி.ஆர். அரசு வேலைக்கு ஆள் எடுப்பதாக தினசரிகளில் விளம்பரம் தந்து புதிய ஊழியர்களை நியமனம் செய்ய முனைந்தது. இவர்கள் அனைத்தையும் முறியடிக்க நடவடிக்கை குழுவை சார்ந்த தோழர்கள் களத்தில் இறங்கி போராடும் ஊழியர்களுக்கு ஆதரவாக நின்றனர். 1981 அரசு ஊழியர் இதழ் நடவடிக்கை குழுவினரால் துவக்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்தது. இந்த பத்திரிகையின் மூலம் கோரிக்கைகள் குறித்தும் சங்க தலைமையின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் குறித்தும் ஊழியர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த அரசு ஊழியர் மாத இதழ் வெளிவருவதற்கு முக்கிய காரணமான தலைவர்கள் கால்நடை ஆய்வாளர் சங்கத்தின் பொது செயலாளராக இருந்த தோழர் டி. லட்சுமணன் மற்றும் தோழர் எம்.ஆர். அப்பன் ஆகியோரின் கடுமையான உழைப்பின் அடையாளமே அரசு ஊழியர் மாத இதழாகும். அரசின் அடக்குமுறையும் சங்க தலைமையின் தடுமாற்றமும் பற்றி பார்ப்போம். 1980 மற்றும் 81 ஆண்டுகளில் நடைபெற்ற துறைவாரியான போராட்டங்களை தொடர்ந்து அன்றைய முதல்வர் எம்.ஜி.ஆர். கடுமையான அடக்குமுறையை ஏவிவிட்டிருந்தார். 1982 மற்றும் 83 ஆண்டுகளில் நடைபெற்ற போராட்டங்களில் அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 18 மாதங்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மவுண்ட் ரோட்டில் ஊர்வலம் சென்ற வேளாண்மை அலுவலர்கள் 900 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜாமீனில் வெளிவந்த அவர்கள் 18 மாதம் தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தனர். 1982 மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களும் 18 மாதங்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தனர். இந்த தற்காலிக பணி நீக்கங்கள் அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவானதை தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பில் ரத்து செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டனர். எம்.ஜி.ஆரின் அரசு சங்கங்களை உடைக்கும் வேலையிலும் ஈடுபட்டது. எம்.ஜி.ஆரின் அரசு ஊழியர்களை மட்டுமல்லாமல் ஆசிரியர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களின் போராட்டங்களையும் ஒடுக்கியது. இதனால் அரசு ஊழியர் ஆசிரியர் இயக்கங்கள் ஒன்றுபட்டு போராட வேண்டிய நிர்பந்தம் எழுந்தது. அதன் விளைவாக 1983 ஆண்டு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் கூட்டமைப்பு ஜாக்ஷாட்டோ உருவாக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் அரசு ஊழியர்களுடைய ஆதரவு ஜாக்ஷாட்டோ கூட்டமைப்பிற்கு கிடைத்தது. 1984 தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க உதயத்திற்கு பிறகு ஜாக்ஷாட்டோவின் போராட்ட நடவடிக்கைகளில் முழு உற்சாகத்துடன் கலந்து கொண்டது. ஜாக்டி போராட்டம் 5/9/85 ஆசிரியர் தினம், துக்க தினம், பொது கோரிக்கைகளும் ஆசிரியர் கோரிக்கைகளும் இணைந்த போராட்டம். மறியலில் 12,000 பெண்கள் உட்பட 60,000 பேர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட கருப்பு தீபாவளியாகும். நிறைமாத கர்ப்பிணி ஆசிரியை பிரசவ தேதியிலும் கூட போராட்ட முடியாமல் சிறையில் இருந்து வெளியில் வர மறுத்த நிகழ்வாலும், நிச்சயிக்கப்பட்ட திருமண தேதியில் போராட்ட முடியாமல் வெளியில் வர மறுத்த ஆசிரியையாலும் பேசாத முதல்வரை கூட பேச வைத்த போராட்டமாக மாற்றியது. வேலை நிறுத்த முடிவுக்கு வந்தது. போனஸ் வழங்கப்பட்டது. 10/2/88 ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம். 25/1/88 அன்று தோழர்கள் கேஜி, கேஆர்எஸ், எம்ஆர்ஏ, என்எல்எஸ் கவர்னரை சந்தித்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தார்கள். திட்டமிட்ட பிரச்சாரம், ஏராளமான துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், கூட்டங்கள். தமிழகத்திற்கு இது புதுமையானதாக இருந்தது.
10/2/88 வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடந்தது. இன்று வரையிலும் கூட போராட்டங்களின் முன்னோடியாக 10/2/88 படம் பிடித்து காட்டப்படுகிறது. போராட்டம் தேவையில்லை, வாதாடியே பெறுவோம் என்ற கோஷம் ஏன் அவுட் ஆனது? போராட்டத்திற்கு ஊழியர்கள் தயாரில்லை என்ற புலம்பல் விக்கட்டும் வீழ்ந்தது. நமது ஒப்பற்ற தலைவர்களான கே. கங்காதரன், எம்.ஆர். அப்பன், கே.ஆர். சங்கரன், என்.எல். ஸ்ரீதரன், எஸ். சுந்தரேசன் ஆகியோரை முன்னணி தலைவர்களாக தமிழகம் கொண்டாடியது. 3 ஆட்சிகளை கண்டது இயக்கம் தமிழகத்தில் இது ஒன்றே. எம்ஜிஆர், ஜானகி எம்ஜிஆர் மற்றும் கவர்னர் ஆட்சி. இதன் பின்பு நடந்த வரலாற்று சிறப்புமிக்க இயக்கங்களுக்கு இதுவே அடித்தளமாக அமைந்தது. 1988 ஜாக்டி போராட்டம். மத்திய அரசிற்கிணையான ஊதியம் கேட்டு நடைபெற்ற இந்த போராட்டத்தை திட்டமிட்டு உருவாக்கியது நமது சங்க தலைமை. முதலில் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் என்ற கோரிக்கையை மற்றவர்கள் ஏற்கவில்லை. இது சாத்தியமற்ற கோரிக்கை என்று எதிர்பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். எனினும் அரசு ஊழியர் சங்கத்தின் விரிவான பிரச்சாரத்தின் காரணமாக ஊழியர்களிடையே இந்த கோரிக்கை கவ்வி பிடித்தது. அன்று தமிழகத்தில் ஆளுநர் அலெக்சாண்டர் பொறுப்பில் இருந்தார். அவர் போராடாத சங்கங்களை அழைத்து பேசி இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 70 வழங்கினார். ஆனால் ஜாக்டி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 22/6/88 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்தது. ஜாக்டியின் அறைகூவலை ஏற்று லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கவர்னர் கடுமையான அடக்குமுறைகளை ஏவிவிட்டார். போராட்ட குழு தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர், சிறையில் அடைக்கப்பட்டனர். அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் கே. கங்காதரன், பொதுச் செயலாளர் எம்.ஆர். அப்பன் மற்றும் பொருளாளர் என்.எல். ஸ்ரீதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வேலை நிறுத்தம் மேற்கொண்ட அரசு ஊழியர்கள் அரசு குடியிருப்பில் இருந்து அகற்றப்பட்டனர். சென்னையில் காவல்துறையினர் அரசு ஊழியர்களின் மீது கடுமையான அடக்குமுறையை ஏவிவிட்டனர். இறுதியாக ஜூன் 22ஆம் தேதி சென்னையில் முற்றுகை போராட்டம் நடத்துவது என அறிவிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சென்னை அண்ணா சாலையில் குழுமினர். வழி நெடுக வந்த அரசு ஊழியர்களை கைது செய்ய முடியாமல் காவல்துறை திணறியது. ஆளுநர் அலெக்சாண்டர் 1 ரூபாய் கூட இதற்கு மேல் கொடுக்க முடியாது என்று கூறுகிறார். தலைமை செயலாளர் ஐநா சபை ஊதியம் கூட இவர்கள் கேட்பார்கள் என்று நக்கலாக பேசுகின்றார். சேப்பாக்கம் முழுவதும் போலீஸ் குவிக்கப்படுகிறது. எம்ஆர்ஏ போலீசிடம் வாக்குவாதம் செய்கின்றார். எம்ஆர்ஏ, கேஜி, என்எல்எஸ் உள்ளிட்ட 264 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். சுகுமால் சென், அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் சுகுமால் சென் அவர்கள் சென்னை வருகின்றார். ஆளுநரிடம் சந்திக்கின்றார். 1,00,000 பேருக்கு குற்றக்குறிப்பானை, 10,000 பேர் சஸ்பென்ஷன், 25,000 பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். முக்கிய தலைவர்கள் கைது என்பதால் தோழர்கள் எஸ். சுந்தரேசன், பி. ராமு, கணேசப்பிள்ளை ஆகியோர் முன்னணி தலைவர்களாக வேலை நிறுத்தத்தை நடத்தினார்கள். அண்ணா சாலை போராட்டக்காரர்கள் வசமானது. போலீஸ் குதிரைப்படை குவித்தது. நமது முன்னாள் மாநில தலைவர் ஆர். தமிழ்ச்செல்வி தலைமையில் ஆயிரக்கணக்கான பெண் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் மவுண்ட் ரோட்டில் படுத்து போராட்டத்தை, குதிரைப்படையை எதிர்கொண்டனர். அரசாங்கம் பணிந்தது. அன்றைய சென்னை நகர காவல்துறை ஆணையர் துரை அன்று காலையில் காவல் சீருடையில் வந்து அரசூழியர்களையும் ஆசிரியர்களையும் மிரட்டியவர் மாலை வெண்ணிற ஆடை அணிந்து வந்து சமாதானம் செய்ய முற்பட்டார். கைது செய்யப்பட்ட தலைவர்கள் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டால் மட்டுமே ஊர் திரும்புவோம் என்ற ஒட்டுமொத்த குரலால் நேரு ஸ்டேடியத்திற்கு தலைவர்கள் அழைத்து வரப்பட்டு பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்தது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கூட்டத்திலே நம்முடைய மதிப்புமிகு தலைவர் எம்.ஆர். அப்பன் அவர்கள் எழுச்சிகரமான உரையை ஆற்றினார். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வெற்றிகரமாக ஊர் திரும்பினார்கள். தேர்தலுக்கு பிறகு அமைந்த அரசாங்கத்திடம் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை நாம் பெற்றோம். இப்போது சொல்லுங்கள், நாம் வாங்கும் ஊதியம் தானாக வந்ததா? நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.